எதுக்கு இவ்வளவு உற்சாகமா இருக்காங்கன்னு தெரியல. மக்களை சீக்கிரம் முடிச்சிடலாம். புரியுது. ரெடியா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங். G5 மற்றும் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் வேடுவன் பவன் இயக்கத்தில் கண்ணா ரவி, சஞ்சீவ் வெங்கட் மற்றும் ஸ்ரப்தா நடித்து அக்டோபர் 10 G5 தமிழில் வெளிவர உள்ள ஒரு வெப் சீரிஸ். பரபரப்புக்கும் ஒரு போலீஸ் கிரைம் ஸ்டோரியா நிறைய பார்த்திருக்கோம். ஆனா வேடுவன் ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளீட் பிரெயின் ஸ்டோரியா அதை சொல்லலாம். G5க்கு எப்படி இப்படிலாம் ஒரு கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்ப டீம் மேடை கழிக்கலாம். G5 சவுத் கண்டென்ட் ஹெட் கௌஷிக் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ரொடியூசர் சாகர் அவர்களை மேடை கழிக்கிறோம். வேடுவன் இயக்குனர் பவன் அவர்களை மேடை கழிக்கிறோம். நடிப்புல என்னா ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணா ரவி அவர்களை மேடை கழிக்கிறோம். சஞ்சீவ் வெங்கட் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸ்ரவனிதா ஸ்ரீகாந்த் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஜீவா ரவி அவர்களை மேடை கழிக்கிறோம். ரேகா நாயர் அவர்களை மேடை கழிக்கிறோம். வினுஷா தேவி அவர்களை மேடை கழிக்கிறோம். லாவணி அவர்களை மேடை கழிக்கிறோம். டிஓபி ஸ்ரீனிவாஸ் தேவராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் அவர்களை மேடை கழிக்கிறோம். எடிட்டர் சூரஜ் கவி அவர்களை மேடை கழிக்கிறோம். சவுண்ட் டிசைனர் ஹரி அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ரொடக்ஷன் டிசைனர் சந்துரு அவர்களை மேடை கழிக்கிறோம். கருப்பு கோபி அவர்களை மேடை கழிக்கிறோம். வாங்க, உங்களதான் தேடிட்டு இருக்கோம். டோனி இருக்கீங்களா? இந்த வெப் சீரிஸ்ல நடிச்ச முக்கிய கதாபாத்திரங்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அப்படியே மேடைக்கு வந்துருங்க. ரேகா நாயர் எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டாங்களோ? சரி, வரட்டும். நிகழ்ச்சியின் முதலில் விலங்கு, அயலி, ஆட்டோ சங்கர், முனுசாமி வீரப்பன், தலைமைச் செயலகம், சட்டமும் நீதியும் என்று எல்லா வகை ஜானர்களிலும் அழகான கதையமைப்பை தேர்ந்தெடுத்து ரசிகர்கள் ரசிக்கும் வகையில் ஒரு கான்டென்ட் ஹெட்டாக இருக்கக்கூடிய கௌஷிக் அவர்களை பேச அழைக்கிறோம். G5 சவுத் கான்டென்ட் ஹெட் கௌஷிக் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவர்களுக்கும் அண்ட் மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் லாஸ்ட்ல இந்த கைத்தட்டல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னி வேடுவன். இதுக்கு தைரியமா இறங்கி இதை ப்ரொடியூஸ் பண்ண சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தரும் நீங்க பார்த்துருப்பீங்க, நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. கண்ணா ரவி ஒரு சைடுனா சஞ்சீவ் ஒரு சைடு, வினுஷா ஒரு சைடுனா லாவண்யா ஒரு சைடு. அந்த மாதிரி சான்ஸே இல்லை எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அந்த சில சீன்ஸ்லாம் கண்ணா ரவி அண்ட் சஞ்சீவோட அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் நிஜமாவே எடிட் பண்ணும்போதும் சரி, மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, நிறைய கூஸ் பம்ப்ஸ் வந்தது. அண்ட் அந்த எஃபெக்ட் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 2-3 பேர். ஒன்று நம்மளோட எடிட்டர் சுராஜ் கவி சார், ஷார்ப் எடிட்டிங், அந்த ஃப்ளோ அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டிஓபி ஸ்ரீனிவாசன் சார், அவரை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவரை பற்றி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் வேதம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் அவர் தான் டிஓபியாக இருந்தார். நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு சூறாவளியாக சுற்றிட்டு இருக்கிற விபின் மியூசிக். இதுக்கு முன்னாடி சட்டமும் நீதியும்ல எங்களுக்கு மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கேட்சியான டியூன்ஸ், பிடிக்கிற ஒரு திறமை. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சீனுக்கு நம்ம நினைக்கிறத விட இன்னொரு 50% என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு. கூடிய சீக்கிரம் அவர் வேற ஒரு ஜோன்ல இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விபின்.
And of course, sound design வந்து ஹரி, thank you so much for all your efforts. கருப்பு கேரக்டர்ல நடிச்சவர் வந்து கோபி சார் வந்து நிஜமாவே அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு வந்து அந்த ட்ரெஸ்ல தான் வருவேன்னு அடம் பிடிச்சி வந்திருக்காரு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலா இருந்தாலும் ரேகா நாயர் வந்து அந்த ஒரு குணான்ற ஒரு கேங்ஸ்டரோட ஒய்ஃபா கலக்கியிருக்காங்க. இது இல்லாம ஜீவா ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களோட அந்த ஒரு அழைப்பை ஏத்துக்கிட்டு பெரிய கேரக்டரா இல்லைனாலும் எங்களோட ஒரு டீம்ல வந்து நீங்க வந்து இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. டைம் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஜி5ல இதே மாதிரி இன்னும் நிறைய லைனப்ஸ் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு தமிழ்ல. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று பண்ணும். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இந்த ஸ்டோரியில வந்து ஒரு ஆக்டர் கேரக்டர் அப்படின்னு. ஒரு வெறும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட ஒரு ஸ்டோரி எடுத்தோம்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு காமன் ஸ்டோரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அது இல்லாம அதுல ஏதோ ஒரு புதுமை கொண்டு வரணும் அப்படின்னும் போது டைரக்டர் பவன் வந்து ஒரு அருமையான ஒரு லைன் எடுத்துட்டு வந்தாரு. அவர் வந்து ஒரு ஆல் இன் ஆல் பர்சன். அவரே ஒரு டிஓபி, ரைட்டர், போயம் எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு, டயலாக்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்கா எழுதுவாரு, ஸ்கிரீன் பிளே கிங் அவரு. நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியல்ஸ். இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து இந்த கதையை ஒன்லைனா சொல்லும் போது இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இதை வந்து எவ்வளவு நாளா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்னு என்னால சொல்லவே முடியாது. நிஜமாவே பொறுமை வந்து அவர் எழுந்துருவாருன்னு நினைச்சேன். ஆனா வந்து பேஷண்டா இருந்து என்னோட டார்ச்சர்லாம் ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு வந்து இது இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவரோட பேஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். எக்ஸ்ட்ராடனரியா நீங்க வந்து ஒரு கதையை கொடுத்துருக்கீங்க. யூஸ்வலா நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி அப்படின்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல மாட்டேன். பட் நிஜமாவே எவ்வளோ தடவை இன்னைக்கு ஆக்சுவலா இங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மிக்சிங் பண்ணிட்டு இருந்தோம். திரும்ப வந்து அதே எபிசோட் பார்க்குறோம், போர் அடிக்கல. ஸோ அதுவே வந்து இதுக்கான ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பவன் சார், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்தது நீங்க வந்து படங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற யாரையாவது விட்டுருந்தேன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. வழக்கம் போல உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. சட்டமும் நீதியும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஜி5 பிளாட்ஃபார்ம்ல. அதை பத்தி நான் சொல்லியே ஆகணும். அதை வந்து எப்படி கொண்டு போய் நீங்க சேர்க்கணும்னு நினைச்சீங்களோ அப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இன்னைக்கு ஜி5 பிளாட்ஃபார்ம்ல எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் என்னோட கம்பெனில வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டாக அதுல ஒரு பெரிய பொறுப்பு உங்களால அப்படின்றத வந்து நான் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டையும் நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்தது வந்து இன்னொரு வித்தியாசமான சப்ஜெக்ட் இன்னொரு ஃபியூ டேஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கௌஷிக். ஒரு வெப் சீரிஸ்ல இதுல யாரு பெஸ்டா நடிச்சாங்க அப்படின்னா 2-3 பேரை சொல்ல முடியும். ஆனா அந்த வேடுவன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு படைப்பை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதோட கான்டென்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்கட்டும். நித்தம் ஒரு வானம், பேப்பர் ராக்கெட், இப்படி தன்னோட படைப்புகள் எல்லாமே மக்கள் ரசிக்கிற மாதிரியான கான்டென்ட் கொடுத்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சாகர் அவர்களை பேச அழைக்கிறோம். 5.0 டோனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டு பி வெரி ஆனஸ்ட், நான் இன்னைக்கு ஆடியன்ஸா தான் வந்திருக்கேன். ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டீம் சந்துரு அண்ட் சேது. நான் ஆக்சுவலா ஒரே நாள் தான் ஷூட் போயிருந்தேன். ஐ வாஸ் டிராவலிங். ஸோ இன்னைக்கு ஐ கேம் அஸ் அன் ஆடியன்ஸ். ஐ லவ் த கான்டென்ட். இது எங்களோட 2வது ப்ராஜெக்ட் ஜியோட. தேங்க்ஸ் டு கௌஷிக். they've been very supportive. Currently I feel our industry வந்து it's going through a tough phase and business wise இருக்கட்டும். But then Kaushik and Z understood the challenges and they support us really well. All the actors, Kanna, Vinusha, Lavanya, everybody did a brilliant job. I didn't meet them. இன்னைக்கு தான் first time பார்க்குறேன் நிறைய பேரை. So I was telling them, introducing myself. So it's a great content. I loved it as an audience. As a producer, என்ன ஆகும்னா நிறைய வாட்டி நம்ம படம் பார்க்கும்போது எடிட் சூட்ல இல்ல previously we lose judgment. But I'm happy. I saw the final version and honestly I didn't have any corrections in my mind. So I'm hoping எல்லாரும் பிடிக்க நினைக்கிறேன். We're looking to work more with Z5 and you will see more content from Rise East in coming weeks. Thank you.
வேடுவன் பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு இசை ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லலாம். சிவகங்கை, திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்கள்ல ரொம்ப அழகா காட்சிப்படுத்திய வேடுவன் ஒளிப்பதிவாளர். மேலும் இந்த வேடுவன் வெப் சீரிஸ ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப புதுசா பார்க்கிறோம். தேவராஜ் ஸ்ரீனிவாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ப்பளித்த திரு சாகர் சார் அவர்களுக்கும் கௌஷிக் சார் அவர்களுக்கும் பவன் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. கேமராமேன் எடிட்டர் மாதிரி பேசிட்டு போயிட்டீங்க. அடுத்து எடிட்டர் கூப்பிடுறோம். எம் குமரன், சம்திங் சம்திங், பரட்டை என்ற அழகு சுந்தரம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு என்று பல வெற்றி பட இயக்குனர் வேடுவனில் எடிட்டராக இருந்தது. இந்த வெப் சீரிஸ்ல இணைந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அழைக்கிறோம் சூரஜ் கவி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய இயக்குனர் திரு பவன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சப்மிட் பண்ணதுக்கு தயாரிப்பாளர் சாகர், ஜி டீம் கௌஷிக் சார், முகுந்த் சார், கேமராமேன் சார், நம்ம சந்துரு சார், நடிகர்கள் கண்ணா சார், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். அது பவன் என்கிட்ட நேரேட் பண்ணும்போது அது எடிட்டடாவே நேரேட் பண்ணாரு எங்ககிட்ட. ஸோ எடிட்டடாவே நல்லாவே அமைஞ்சது. கூடவே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஜி டீம், ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாமே நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லாமே நல்லபடியாக எடுத்து போய் சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொருத்தரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி Z5ல தமிழ் டீம்ல சேர்ந்தவர் முகுந்த் அப்படின்னு. இந்த ப்ராஜெக்ட்ல அவர் ஏடியாவும் வேலை செஞ்சிருக்காரு. Z5 பிளாட்ஃபார்முக்காக ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் வேலை செஞ்சிருக்காரு. நான் சும்மா சொல்ல, டோனியும் முகுந்தும் தூங்கி 1 வாரம் ஆச்சு இந்த 7 எபிசோடு இங்க கொண்டு வரதுக்காக. இன்னைக்கு 1 மணி வரைக்கும் மிக்சிங் போயிட்டு இருந்தது, நான் ஸ்டாப். ஸோ அட் திஸ் ஜங்க்சர் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் முகுந்த் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இதை கொண்டு போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டிங் டீம் லாயட் அண்ட் அவினாஷ் அண்ட் ஸ்வேதா. ஐ தேங்க் யூ ஆல்சோ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமீபத்தில் பெரிதும் கொண்டாடப்பட்ட சட்டமும் நீதியும் கதை எடுத்து வேடுவன் ஒரு த்ரில்லர் ஜானர் கதையில் கதையோட்டமாக நம்மையும் இசையும் சேர்ந்து கடத்துகிறது. அந்த அளவு பயணிக்க வைத்த இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் நீதி ப்ராஜெக்டுக்கு அப்புறம் சேனல்லேருந்து எனக்கு சார் கௌஷிக் சாரும் முகுந்த் பிரதரும் கால் பண்ணி இன்னொரு ஸ்டோரி ஒன்று இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் டைரக்டர் சாரை மீட் பண்ணேன். நான் மீட் பண்ணப்போ எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு அப்போயே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு சாங் 2 சாங் பண்ணோம். அதில் வர கிளைமேக்ஸில் வர 2 சாங்குமே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஷூட்லாம் முடித்தேன். எனக்கு எபிசோட்ஸ் வந்துச்சு. எபிசோட்ஸ் பார்த்தோன்னே ஆர்டிஸ்ட்டு, கேமரா, எடிட்டிங் எல்லாமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணது நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ கௌஷிக் சார், முகுந்த் பிரதர், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். ஒவ்வொரு வெப் சீரிஸ்லயும் ஒருத்தரோட நடிப்பு கண்டிப்பா யாருக்காவது கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த வகையில கருப்பு சிறப்பாக நடித்த நடிகர் R.K. கோபிநாத் அவர்களை பேச அழைக்கிறோம். இப்படி ஒரு அருமையான தருணத்தில், இப்படி ஒரு சிறப்புமிகு மேடையில் நானும் இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இயக்குனருக்கும் இறைவனுக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நாம பேச அழைக்கிறோம். அவங்க நடையா இருக்கட்டும், அவங்க பேச்சா இருக்கட்டும், ராவா அடிச்ச விஷயமா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வு ரேகா நாயர் அவர்களை பேச அழைக்கிறோம். மிக்சிங் பண்றதுக்கு ஆள் இல்லக்கா. அனைவருக்கும் வணக்கம். சஞ்சீவ் கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து போன் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்புல ஒரு 5 தடவை தான் வந்திருக்கும். அந்த 5 தடவையும் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுவாரு. எங்கடா இருக்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நடிச்சிட்டு இருக்கியா? நடிச்சிட்டு இருக்கேன். எங்க இருக்க? சென்னையில தான் இருக்கேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு பவன் சார் கால் பண்ணாரு. ஏன்னா பவன் சார் கூட நான் சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னடா? சொல்லுங்க சார். எப்போனா? சென்னையில இருக்கியா? இருக்கேன். ஆஃபீஸ் வா, லொக்கேஷன் அனுப்புனாரு.
அதுக்கப்புறம் ராஜேஷ் தான். எங்கய்யா லொக்கேஷன் அனுப்புனா நம்பர் இருக்காது, நம்பர் அனுப்புனா லொக்கேஷன் இருக்காதுன்னு சொல்லி ராஜேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ 1 வீக் கழிச்சு போனேன். அவர் நினச்சி என்னை கூப்பிட்டது ஒரு கேரக்டரு, அதுக்கப்புறம் என்னை நேரில் பார்த்ததுக்கப்புறம் கொடுத்த ஒரு கேரக்டரு. சரக்கு அடிப்பியான்னு கேட்டார். பழக்கம் இல்லை சார் அப்படின்னு. ஆனால் சரக்கு அடிக்கிற மாதிரி நல்லா நடிப்பேன் சார்னு சொன்னேன். கொக்கோ கோலா கொடுத்தாங்க, கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு. வரக்காப்பி கொடுத்தாரு. சார் வரக்காப்பி வந்து சூடா இருக்குது, சரக்கு அடிக்கிற மாதிரி வராதே என்ன. ஸோ அவரை நான் தான் கொடுமைப்படுத்தினேன். ஷார்ட் அப்படின்னு ரெடி பண்ணதுக்கப்புறம் கேமராமேன் சார் வந்து என்ன நல்லா பக்கத்தில் வந்து பார்ப்பாரு. ஓகே போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் டப்பிங்கில் சொன்னார், சூப்பராக வந்திருக்கு ரேகா அப்படின்னாரு. பத்தலைன்னு கேட்டீங்க, இப்போ என்னையே மிரட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு கௌஷிக்கிட்ட இருந்து ஒரே ஒரு கால் வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த டீம் இவ்வளோ பெரிய டீம்னு நான் இன்னைக்கு தான் எல்லாரையுமே நான் நேரில் பார்க்குறேன். தேங்க்யூ சஞ்சீவ். தன் கூட இருக்கிறவங்கள எப்போவுமே நல்ல ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும், உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு சக நடிகர்களுக்கு இருக்காது. அப்படி 1-2 பேர் இருக்காங்க. அதில் வந்து பிரதரா நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் அவரை எப்போவுமே மதிக்கிறேன். பவன் சார், எவ்வளவோ கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்த டிரெக்டராக எடுத்த நிறைய கதைகளில் நிறைய கதாபாத்திரங்கள் உங்ககிட்ட இருக்குது. ரொம்ப கண்டினியூவாக இப்போ சீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணலைனாலும் உங்கள் மனசில் நான் வந்ததுக்கும் தேங்க்யூ. வேடுவன் ஹீரோ அவர் வந்து என்னோட டப்பிங்கில் தான் பார்த்தாரு. அதாவது அவர் ஒரு என்ன சொல்கிறது, சாகித்ய அகாடமி ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு நடிகன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நல்ல நடிகர்களை நம்ம கொண்டாட மாட்டோம். இதே ஒருத்தர் வந்து டெல்லியிலையோ அல்லது அமெரிக்காலேயோ பண்ணோம்னா நம்ம அதை பற்றி எழுதுவோம், நம்ம ஊரில் எழுத மாட்டோம். ஸோ சூப்பராக பண்ணீங்க மொழி. ரொம்ப நல்ல ஒரு நடிப்பு. ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நான் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, படம்லாம் பார்க்கறதுனால சஞ்சீவோட ஆக்டிங் வந்து ஆக்டிங்காக இல்லை, ரியலாக இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. டீம் எல்லாம் சேர்ந்து என்னை ஃபைனல் பண்ணி என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நல்ல வெப் சீரிஸ் தயவுசெய்து நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் பெரும்பாலான அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சவங்க இவங்க தான். போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் சரி, தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை உண்மையாகவும் நேர்மையாகவும் நடிக்கும் நடிகர் ஜீவா ரவி அவர்களை பேச அழைக்கிறோம். வரும்போது நயன்தாரா காப்பாட்டாங்க, த்ரிஷா காப்பாமா. எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திரையுலகத்தில் நடிகர்களாகட்டும், தயாரிப்பாளராகட்டும், இயக்குனராகட்டும், அவங்கள உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறது நீங்கள் தான். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு கை நீங்களே தட்டிங்க எங்களுக்காக. ஜி தமிழ் ஜி5ல எனக்கு இது 4வது வெப் சீரிஸ். ஃபிங்கர்டிப் 1, 2, செங்கலம், இப்போ வந்து எனக்கு வேடுவன். ஸோ பவன் சார் வந்து எனக்கு நான் ஆரம்ப காலத்தில் நான் ஆரம்பிச்சும் போது ஃபர்ஸ்ட் டைரக்டர் எனக்கு அவருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். இதில் நான் ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முழுக்க 101% காரணம் அவர் தான். எனக்கு வந்து நடிப்புன்றது அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணோம். அதுதான் வந்து அந்த கமிஷனர். ஏன்னா எனக்கு முன்னாடி உட்காந்து ஒரு நடிகர் வந்து கண்ணா ரவி, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், முதல் ஷார்ட் ஃபிலிம்னு என் கூட நானும் அவரும் நடித்தோம். இன்னைக்கு அவர் வேற எங்கேயோ இருக்காரு. அவர் கூட மறுபடியும் நான் வந்து உட்காந்து நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம்தான். இது உண்மைதான் சார், உண்மைதான். ஏன்னா ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிற முன்னாடி நம்ம நடிக்கும் போது நம்ம பார்த்து நடிக்கணும், நம்மளுது ட்ராமா மாதிரி ஆகிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி கௌஷிக், சஞ்சீவ், இவங்க எல்லாமே எனக்கு ஒரு பிரதர்ஸ் மாதிரி. இன்னைக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல அவங்க ஜீல இருக்காங்க அப்படின்னா அவரோட உழைப்பு, அவரோட நேர்மை தான். இன்னைக்கு சொல்றேன், ஜீல வர அத்தனை வெப் சீரிஸும் இன்னைக்கு சூப்பரா வந்துட்டு இருக்கு. அருமையான கண்டென்ட் சூஸ் பண்றாங்க, நல்லா கேஸ்ட் பண்றாங்க. ஸோ எங்களை மாதிரி நல்ல நடிகர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கௌஷிக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, அந்த நம்பிக்கைக்கு நன்றி. அண்ட் சாகர் சார், இன்னைக்கு நான் வந்து ஒரு வாட்டியும் பேர் போடும்போது கட் பண்ணி போடும்போது தான் இதில் ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்றது எனக்கு தெரியும். ஷூட்டிங் வந்தமே தவிர இன்னைக்கு தான் அவர் நேமை பார்த்தேன். இன்னைக்கு சாகர் சாரையும் பார்த்துட்டேன். உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வர்றதுனால தான் சார் ஒரு 50-60 குடும்பம் நல்லா இருக்கு இன்னைக்கு. நன்றி அதுக்கு. அண்ட் சஞ்சீவ், இது நான் சொல்லிடணும், இது வரைக்கும் எந்த மேடையில சொல்லலை. எனக்கு ஆக்சுவலி அவர் சம்பந்தி. கரெக்டா? எப்படின்னா, எப்படி வந்து விஜய் சார், தளபதி விஜய் அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸோ, நாங்களும் சஞ்சீவ் எங்க ஃபேமிலி எல்லாமே சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தோம். பழைய நடிகை சிந்து இருப்பாங்க, இது வரைக்கும் யாருக்கும் அது தெரியாது, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு தான் என்னோட மருமக, என் பையன் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஸோ அவர் வந்து எனக்கு சம்பந்தியோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பவன் சார் ரொம்ப நன்றி. பெரிய நடிகன், ஸ்டைலிஷான ஒரு நடிகன், நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டாங்க, சின்ன திரையில சூப்பர் ஸ்டார்.
ஸோ சஞ்சீவெல்லாம் பார்த்து நான் நடிக்க வந்தேன், இன்னைக்கு அவரோட நடிக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி 2 இளம் டேலண்ட்ஸ் பவன் சார் மூலியமா இன்னைக்கு வெளியே வர போறாங்க. ஒன்று வந்து வினுஷா, இன்னொன்று வந்து லாவண்யா. பியூட்டிஃபுல், அருமையா பண்ணியிருக்காங்க. அழகுன்றது அப்புறம், அவங்க நடிப்புல அந்த கேரக்டருக்கு லாவண்யா அவ்வளோ அழகு சேர்த்தாங்க. அவ்வளோ ஹோம்லியான ஒரு நடிகை இன்னைக்கு பவன் சார் கொடுத்துருக்காரு, ZEE5 கொடுத்துருக்கு. அண்ட் கௌஷிக் அவங்க அவரோட ஹெட் தலைமையில அவங்க கொடுத்தது வந்து எனக்கு நிறைய 2 பொக்கிஷங்கள் இன்னைக்கு ZEE5ல இருந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி, ரேகா நான் சொன்ன மாதிரி, எங்கேயோ போய் நம்ம தேடி கொண்டு வந்து இங்க நடிக்க வைக்கிறோம், இங்கேயே இருக்காங்க, கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு வெண்ண இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை கரெக்டா பண்ணாங்க. ஸோ அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் எங்களோட EP முகுந்த் சார், ஒரு நாள் தான் அவரை பார்த்தேன், வரும்போதே வேர்த்து விறுவிறுத்து ஷர்ட் எல்லாம் அழுக்காய் டயர்டா வந்தாரு. அவர் தான் ZEE5ல இருந்து EPன்னு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவர் தான், அவரோட உழைப்பு அதுக்காக சொன்னார், வேற ஒண்ணும் இல்லை சார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் இன்னைக்கு வேடவன் ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோம். அதே மாதிரி கேமராமேன் சார், முதல்ல அவரை பார்த்து கொஞ்சம் பயமா இருந்தது, திட்டுவாரோ அப்படின்னு நினைச்சோம். அந்த கமிஷனர் சீன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவசரமா அவ்வளோ நைட்ல ரொம்ப பவன் சார் தவிர வேற யாரு பண்ணியிருந்தாலும் அது 2 days ஆயிருக்கும் சார். அது 2 hours நம்ம முடிச்சோம். கரெக்டா சார்? அது ஏன்னா அவர் டைரக்டர் நம்ம மேல வச்ச நம்பிக்கை. அதே மாதிரி அந்த கேமராமேன் தான் நம்மளுக்கு, அவர் திட்டாரா நம்மளுக்கு நடிப்பு வராது, கையும் வராது காலம் வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இன்னொரு டேலண்ட் வந்து விபின். நீ சொல்ல வேணாம், இந்த ஹீரோ ஆஃப் வேடுவன் வந்து விபின் தான். அவர் தான் இன்னைக்கு கதாநாயகன். இன்னைக்கு ஏன்னா சட்டமும் நீதியும் பார்த்தேன், அவர் தான் மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு கௌஷிக் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வாழ்த்துக்கள் சார். யங் டேலண்ட்ஸ், உங்களை பார்க்கும்போது என் பையன் மாதிரி இருக்கு. என் பையனும் ஒரு டைரக்டர் தான். இதெல்லாம் பார்க்கும்போது இளைய தலைமுறை நல்லா வந்துட்டு இருக்கீங்க. பிரஸ் எங்களை எல்லாரையும், இங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். காட் பிளஸ். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், நட்புக்கும் இதயத்துக்கும் இடையே உள்ள ஒரு கதாபாத்திரத்தை அழகாக தன் நடிப்பில் வெளிப்படுத்திய சாந்தி கதாபாத்திரத்தில் நடித்த விஷ்ணு பிரியா அவர்களை பேச அழைக்கிறோம். வினுஷா. இங்க வந்திருக்க எல்லா பிரஸ் மீடியா, காஸ்ட் அண்ட் க்ரூ, வேடுவன்ல இருந்து எல்லாருக்குமே வணக்கம். எங்களை சப்போர்ட் பண்றதுக்காக, வேடுவனை சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட முதல் வெப் சீரிஸ் வேடுவன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல வந்து எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு பவன் சார், கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ண, நான் ஒரு ZEE5ஓட புல்லட் ஆப்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு நேர்ல ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days கழிச்சு எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்றோமோ, ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்கு, அது ஹீரோயின் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அதுல வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர், நல்ல கேரக்டர், நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், ஓகே பண்ணலாம். ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினா தான் பண்ணணும் அப்படின்றது இல்ல, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு, அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ கௌஷிக் சார் வந்து, அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தாரு, பேசிட்டு கதை சொன்னாரு. அவர் கதை சொல்ற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. பவன் சார் கதை சொல்றது, நானே அந்த கதை சொல்லும் போது அந்த கேரக்டருக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்ல எல்லாம் வந்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாரு. கதை சொல்லும் போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல எனக்கு காசு பண்ணதுல. அண்ட் நடிச்சதுல வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு அருவியில விழுந்த இலை மாதிரிதான். அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொதுவா அப்படிதான் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன், அவ்வளவுதான், இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா, ரொம்ப வந்துட்டு உருக்கமா, நிறைய சோகங்கள் உள்ள இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒண்ணு, பொன் சிரிப்பு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அவ வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்னு சொல்லும் போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கனாரவி லைக் முக்கியமா சொல்ல, நான் வந்து ரொம்ப ரசிச்சேன் அவரோட நடிப்பு. நான் நேர்ல பார்த்து நடிக்கும் போது, எப்பவுமே ஆக்டருக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி எனக்கு வந்து அவர் வந்து
அவரு பயங்கரமா நடிக்கிறாருப்பா, நம்ம வந்து இன்னும் 2 பிட்டு சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களுமே வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து இதுல சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு. இந்த லைன் சாந்தி கேரக்டர், இந்த லைன் இருக்கு, இந்த லைன் நம்ம இந்த கோட்டை தாண்டி இப்படி போயிடக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி கீழேயும் போயிடக்கூடாது, அந்த கோட்ல தான் இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏன்னா கண்ணாரவிக்கு வந்துட்டு நான் என்னோட எக்ஸ் லவரா நடிச்சிருக்கேன். ஸோ சஞ்சீவ் சருக்கு வந்து நான் ஒய்ஃபா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைன் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணுமா, ரொம்ப தப்பாவும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து டைரக்டர் சாருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் சொல்லணும். ஏதாவது சின்ன சிரிப்பா இருக்கட்டும், அந்த கண் அசைவா இருக்கட்டும், எல்லாமே வந்து சின் டவுன் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியா நோட் பண்ணி எல்லா நுவன்சஸும் நோட் பண்ணி எடுத்திருக்காரு. அவரோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் வந்து வேடுவன் வந்து இவ்வளோ அழகா வந்திருக்கு. அண்ட் சஞ்சீவ் சார் பத்தி சொல்லி ஆகணும். அவர் கூட நடிச்சதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சீனியர் ஆக்டர் நம்ம வந்து முன்னாடி நான் வந்து சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம வந்துட்டு நடிக்கிறோம், முன்னாடி நின்று நடிக்கிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தேன். அண்ட் லைக் அவரு நம்ம வந்து போயிட்டு கேட்க முடியாது, நான் பயந்துட்டு இருந்தேன், சரி நம்ம பேசலாமா. ஆனா அவ்வளோ ஸ்வீட்டா பேசினாரு, அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாரு. ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள், லைக் அவர் என்னென்ன பண்றாரு, நடிக்கும் போது என்னென்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து நோட் பண்ணி, ஓகே இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், ஓகே கேமரா ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நான் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ் சார். அண்ட் லாவண்யா வந்துட்டு நான் எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷனே இல்லை. பட் ஆனா வந்து ஒரு நாள் சந்திச்சோம், அவங்க தனித்தனியா தான் இருந்துச்சு. பட் லைக் ஒரு நாள் சந்திச்சோம். ஆனா என்ன கேரக்டர் அவங்க ஃபுல்லா பண்றாங்கன்றது பவன் சார் சொல்லி எனக்கு தெரியுமே தவிர, இன்னைக்கு நான் பார்த்ததுல வந்துட்டு அவ்வளோ அழகா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டரா இருந்தாலுமே எவ்வளோ சப்போர்ட்டிவா, எவ்வளோ லைக் நான் ரொம்ப ரசிச்சேன் லாவண்யாவோட கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க லாவண்யா. அண்ட் ரேகா நாயர் மேம் வேற லெவல்ல பண்ணியிருந்தீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட கேரக்டர். அவ்வளோ லைக் இன்னொரு நான் வந்து டக்குன்னு எனக்கு வந்து சொர்ணாக்காலா ஞாபகம் வந்துட்டாங்க. அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கருப்பு அண்ணா வந்து சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட நடிப்புமே. ஒரு கேரக்டருமே இந்த வேடுவன்ல வந்து ரொம்ப யூனிக்கா, ரொம்ப இந்த கதையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி இல்லாம ஒரு புது கண்ணோட்டத்துல வந்து எடுத்திருக்காங்க. அதனால எனக்கு வந்து இந்த கதையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு பாத்திருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு அக்டோபர் 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வெப் சீரிஸை வந்துட்டு நீங்க இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், சிறு புன்னகையும் செதுக்கும் சிற்பமாய் தன் கதாபாத்திரங்களை அழகாக்கி கொடுத்த வெள்ளை ரோஜா லாவண்யா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு ஒரு தனி வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு யாரை தேங்க் பண்றதுன்னே தெரியல. நான் பண்ற ஒரு விஷயத்துலயும் ஜி என் கூட இருக்காங்க. நான் வந்துட்டு எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாம மாடலிங்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து வெப் சீரிஸ்லாம் வந்த புதுசு. ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நான் வந்துட்டு ஜில பண்ணேன், சிங்கப்பெண்ணே. அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அதுக்கு பவன் சார் தான் அதுலயும் டைரக்டர். அப்ப எனக்கு பவன் சார் தெரியாது. அண்ட் மைக்ரோ டிராமா பண்ணும்போதும் ஜி புல்லட் ஆப்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ டிராமா பண்றேன். அண்ட் என்னோட ரியாலிட்டி ஷோ வந்து ஜில தான் ஃபர்ஸ்ட் பண்றேன். சூப்பர் குவீன்ங்கிற ஷோல தான் நான் டெலிவிஷனுக்கு அறிமுகம் ஆகுறேன். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்த சீரியல் எல்லாமே பண்ணேன். ஸோ என்னோட லைஃப்ல முக்கியமான போர்ஷன் ஜி இருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி. நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். அண்ட் எனக்கே 2 நாள் தான் மொத்த ஷூட்டிங் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஓகே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் சொல்றாங்க. நான் வந்துட்டு டோட்டலா பவன் சார் தான் நம்பினேன். எனக்கு வந்து கதை சொல்லும் போது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபுல் கதை கேட்கவே இல்லை. அவர் வந்து வெண்ணிலா கேரக்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்டர் கவர் காப் அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி ஒரு உலகம் இருக்குமா, ஆனா என்னன்னாலும் வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதுதான் எனக்கு சொன்னாரு. சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச டைரக்டர் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு அவர் மேல இருந்துச்சு. சார் நான் நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார்.
நான் வந்துட்டு டப்பிங் பண்ணல. ஸோ அதனால நான் வந்துட்டு உங்க கூட உட்காந்தா நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்ல இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ட்ரெய்லர் பார்க்க மாட்டேன். ட்ரெய்லரோ டீசரோ எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த ஆர்டிஸ்ட் மேல அந்த ப்ரொடக்ஷன் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் நான் படம் பார்க்க போவேன். அது என்னோட ஒரு பாலிசினே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும்ல. ட்ரெய்லர் நம்ம இது பார்த்தோமே ஏன் இது வரல அப்படின்னு நம்ம யோசிப்போமேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு வேடுவனோட ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு கதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆடியன்ஸா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மன நிம்மதியா இருக்கு. நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்ச கதைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நல்ல கதைகள் நீங்க 100% சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மண்டேலா குருதியாட்டம், கைதி, லவ்வர், கூலி என்று களம் இறங்கி வெற்றி கிளையில் பூச்சொரியும் புன்னகையுடன் தன் கதாபாத்திரங்களுக்கு நடிப்பால் உயிர்ப்பித்து திரையுலகை வலம் வரும் நடிகர், எதிர்கால தமிழ் சினிமாவில் எப்போதும் கொண்டாடப்படும் கண்ணா ரவி அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. சாரி, அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், நினைச்சிட்டே இருப்பேன். ஸோ என்ன சந்தோஷம் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சாகர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் என்னை நம்பினதுக்கு நன்றி சார். ஏன்னா கதையை ரொம்ப சூப்பராக எழுதிட்டாரு. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஜீல இருந்து இப்படி ஒரு சீரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சேது சார் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ரைசிஸ் சைட்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தப்போ, நீங்க கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதை, நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் பார்த்துருக்கேன், நீங்க வாங்கன்னு சொன்னாரு. சரிங்க சார், வரேன் சார் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது சாகர் சாரே கால் பண்ணாரு. கால் பண்ணி எங்க எல்லாரோட சாய்ஸும் நீங்க தான், நீங்க வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன், இது என்ன புதுசா இருக்கு, ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ரொம்ப அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு ஆளு. ஸோ வந்துட்டு நீங்க இந்த கதையை கேட்டு பாருங்க, பிடிச்சிக்கோன்னு சந்துரு சாரும் பேசினாரு. எல்லாருமே கதைக்குள்ள கேட்க போறதுக்கு முன்னாடியே பில்டப், பயங்கர பில்டப். கேட்டா பாருங்க, கேட்டா பிடிச்சிரும் பிடிச்சிரும் பிடிச்சிரும்ட்டு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி, எனக்கு ஜி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிங்கர் டிப்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜியோட சீரீஸை நான் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கேன். விலங்கா இருக்கட்டும், அயலியா இருக்கட்டும், எல்லா சீரீஸும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ ப்ராமிசிங்காக இருக்கும் கண்டென்ட்ன்ற நம்பிக்கை எனக்கு நிஜமாவே இருந்துச்சு. அண்ட் இது என்னவா இருக்க போகுது, இந்த சீரீஸ் என்னவா இருக்க போகுது, லீடா வேற பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பவன் சார். அவர் வந்து நான் என்னன்னா, அவர் வந்து ஃபிங்கர் டிப்ல என் கூட வந்து என்னோட கோ ஆக்டர் அவர். அவன் சார் செம்மையா நடிச்சிருக்கீங்க சார், செம்மையா பண்றீங்க சார். ஆக்சுவலா நான் டைரக்டர் பிரதர் அப்படின்னாரு. ஒரு டைரக்டரா? அப்படியா சார், சரிங்க சார், ஓகே சார். அப்ப கட்டு, அத்தோட நாங்க மீட் பண்ணவே இல்லை, வேற எங்கேயுமே சந்திக்கவே இல்லை. இங்க வந்து உட்காந்துருக்காரு. சூப்பர் சார், ஓகே சார், ரைட் சார், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. சரியா சார் அப்படின்னு நரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நரேட் பண்ண நிஜமாலுமே அந்த இப்ப நீங்க பாத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் என்னன்னா உங்க கூட பார்த்ததுதான். ஆக்சுவலா இது வந்து இப்போ என்ன பேசினாலும் ரிலேட்டபிளா இருக்கும், அதுதான். ஸோ அந்த கதையில வர சூரஜ் மாதிரி தான் கேட்டு முடிச்ச உடனே, சார் பின்னிட்டீங்க சார், சூப்பர் சார், இதை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பி ஆரம்பிச்சோம். இந்த கதைக்கு அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, கதை வந்து மேகம் மாதிரி ஓடிட்டே இருக்கு கண்ணா, அதை நம்ம எடுத்துக்கலாம், யார் வேணாலும் அங்கிருந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னா, நம்ம வாழ்றோம்ல வாழ்க்கை, அதை வந்து உண்மையா இருந்துடணும். அதை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த யூனிவர்ஸ்ல கதை அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும், நம்ம தேவையானதை பிடிச்சி அப்படியே எடுத்துக்கலாம்னு. அந்த லெவலுக்கு ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு மனிதர். அண்ட் ஆல்சோ இந்த கதையை அவர் எழுதியிருக்கிற விதமா இருக்கட்டும், பொதுவா சினிமா ஒரு ஆக்டரோட ஒரு லைஃப் பயோபிக், சினிமா உள்ள வந்தாலே எனக்கு என்ன தோணும்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறதா தோணும். ஏன்னா சினிமாக்குள்ள சினிமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிலீவபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஒரு கதையில தான் இந்த கதை எங்க சினிமாவா இருக்கு, சினிமாக்குள்ள இருந்து எங்க வந்து அந்த கிரைம் ஸ்டோரியா மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம அப்படியே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது சார். கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப பெரிய இடத்துக்கு போவீங்க, அதை நாங்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்கோம். சீரியஸா சொல்றேன்.
அவரோட கன்விக்ஷன் இந்த கதையில அவர் மேல வச்ச நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி. நீங்க என்ன டவுட் கேட்டாலும் யோசிக்காம சொல்லுவாரு. அப்ப அவர் எவ்வளவு கிளியரா இருந்திருக்கணும் இந்த கதையில அப்படின்றது. அண்ட் நம்ம டீம், அவர் சூஸ் பண்ண டீம், இந்த இது வேடுவனோட ஹீரோ வந்து பவன் சார் தான் எனக்கு. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையுமே சூஸ் பண்ணாரு. இப்படி ஒரு டீம் அசம்பிள் பண்ணணும், இப்படி ஒரு டீமை வந்து எல்லாரையும் காஸ்ட் பண்ணணும், எல்லாரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷன்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், சார் இவங்க யாரு சார், இது யாரு சார், இது யாரு சார்னா சொல்லுவாரு, சூப்பரா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சீனு சார் என்ன எனர்ஜி, சான்ஸே இல்லை. அதாவது டயர்டே ஆக மாட்டாருங்க. இவங்க 2 பேரையும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவதார் 50 நாள்ல எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான என்ன, நம்ம தான் ஜாம்பி மாதிரி ஆயிட்டு மாதிரி இருக்கணும். நம்ம தான் வந்து குளோனிங் நீங்க யாரா பண்ணி எனக்கு ஏன் ஒரு ட்வின் இல்லை அப்படின்றது இந்த ஷூட்ல நான் யோசிச்சேன். கொண்டா நான் தூங்குறேன், நீ நடுற அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ டயர்டே ஆகாம இந்த டைம்லயும் இவர் மோசமானவர்னா அவர் ரொம்ப மோசமானவர். என்ன பவன் இது க்ளோஸ் ஒன்னு போயிடலாம் வை வை அப்படின்னு உடனே வந்து என்னங்க இது டயர்டே ஆகாம நடுராத்திரில காட்டுல ஓடுற சீனை எடுத்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கூட பார்க்காம இவர் என்னடானா வந்து அது வந்து அது 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 ஒரு க்ளோஸ் ஒன்னு டே வச்சிடலாம் டே போட அப்படின்னு. ஆனா கதருவாங்க கேமரா தூக்கிட்டு இருக்கிறவங்களா, சார் தூக்கிட்டு ஓடணும் சார், முடியல சார். அப்புறம் வேற என்ன பண்ண போற, போய் எடுறா போட அப்படின்னு ஓடுறது நானே. ஐயோ நீங்க யார் டயர்டாகாம இருக்கிறது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மாதிரி பாத்துக்கலான்ற மாதிரி. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. நான் அவரோட ஃப்ரேம் ஒன்னு நான் ரசிச்சேன் சார். இந்த கதையை எப்படி படிச்சனோ அதோட அழகா உங்களோட லென்ஸ்ல எனக்கு காட்டிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட எஃபர்ட் நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரசிச்சு ஷூட் பண்ண மனுஷன். இந்த கதையில நடிச்ச ஆக்டர்ஸோட ஆக்டிங்கா இருக்கட்டும், கதையை ரொம்ப நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு ஒர்க் பண்ண ஒருத்தர். ஸோ கம்மிங் டு அவர் மியூசிக் டைரக்டர் சார், பின்னிட்டீங்க சார். ஒரு விஷயம் நானும் இப்பதான் பாக்குறேன், உங்க கூட தான் பாக்குறேன் நானு. அதனால இவரோட ஒர்க் நான் முன்னாடி பார்த்தது இல்லை, வெரி சாரி. ஆனா இனிமே நான் யோசிக்கவே தேவையில்லை, இவர் மியூசிக் போட்டா நல்லா தான் இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பின்னிட்டார். ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரே படத்துக்குள்ள இவ்வளோ டிஃப்ரென்ஸ் மியூசிக்ல கொண்டு வர முடியும், இவ்வளோ சூப்பரா பண்ண முடியும்னா வந்து பிரதர் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். சீரியஸ்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ அகைன். கண்டிப்பா. நம்ம எடிட்டர் சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன்னா நான் எடிட் வந்து உட்காந்து பார்த்ததே கிடையாது. சார் தான் வந்து சொல்லுவாரு, சூப்பரா இருக்கு சார், சூப்பரா வந்திருக்கு சார், சூப்பரா. அவரு ரசிச்சு கட் பண்ணாரு. ஏன்னா இப்ப வந்து பாக்குறேன், இது என்ன வெர்ஷன் சார், இப்ப தெரியவே இல்லையே, ஏதோ புதுசா ஒரு வெர்ஷன் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் அகைன் இது நம்ம படிச்சதை விட இன்னும் சுவாரஸ்யமா வந்து ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணி, ரொம்ப கஷ்டம் இதை கட் பண்றது. ஷூட் பண்ணி வதன்னு தள்ளியாச்சு. ஆனாலுமே வந்து எதை சூஸ் பண்ணணும், எதை கரெக்டா வைக்கணும் அப்படின்ற பிளேஸ் பண்றதுல ஆல்ரெடி நிறைய படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே இந்த கதையை ஹேண்டில் பண்ண விதமும் என்னை வியக்க வைக்குது நிஜமாலுமே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், சவுண்ட் சார், அடி பியூட்டிஃபுல் ஒர்க் அடி. அண்ட் எங்களோட சார் டோனி சார் ஆல்சோ தேங்க்யூ சார். அவரோட மிக்சிங்ல உட்காந்து நான் முந்தானே தான் பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்து ஜாலியா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஜாலியா இல்ல எனக்கு தெரியும், ஜாலியா இல்ல. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சந்துரு சார், இட்ஸ் பீன் அ கிரேட் மாரல் சப்போர்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப காமான மனிதர், அப்படியே ஒரு செயின்ட் மாதிரி இருப்பாரு, வந்து எந்த பிரச்சனைனாலும் ஹேண்டில் பண்ணிக்கலான்னு. சேது சாருமே ஜஸ்ட் லைக் தட். இபியா மட்டும் இல்லாம இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த லைக் ஒரு சின்ன இடத்துல கூட வேலை எங்கேயும் பிரச்சனை நடக்கிறதுக்கு சேது சார் ஒரு பெரிய பலமா இருந்திருக்காரு இந்த ப்ராஜெக்டுக்கு. அண்ட் பிரதர் ராஜேஷ், நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜரா கோஆர்டினேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆஸ் கௌஷிக் சார் சைடு முகுந்த் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், சார் யாரு சார் அவரு, கண்ணாடி போட்டு பக்கத்துலேயே கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, அவரு ஜி சவுத்ல இருந்து வந்திருக்காரு, நம்ம ப்ராஜெக்ட் அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு. சார் என்ன சார் நவரவே மாட்டேங்கிறாரு.
உட்காந்து நிஜமாலுமே இவர் வந்து அப்புறம் தான் சொல்றாரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு, டைரக்ஷன் இதுவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ரைட் ரொம்ப நிஜமாலுமே ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. அவர் மூச்சு பாருங்களேன், இப்பெல்லாம் நடக்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்கும். இப்ப நான் தப்பு இல்லைன்னா, ஏன்னா நம்ம நிஜத்துலதான் இருக்கோமா இல்லை இவன் தூக்கத்துல பேசிட்டு இருக்கானான்ற மாதிரி. முகுந்த் ப்ரோ, கிரேட் ஒர்க். அண்ட் நம்மளோட டைரக்ஷன் டீம் விடுதலை அண்ட் லோகேஷ் அண்ட் இன்னொருத்தர் இருக்காரு கூல்ராம் சொல்லிட்டு, பெஸ்ட் டீம். இந்த 3 பேர் 30 பேருக்கு சமம். இவ்வளவு பெரிய கதையை ஷூட் பண்ணி வெறும் 3 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட நேரம் இருக்காது, எது நேரம் இருக்காது. எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய டீம் ஒர்க், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட்லயும் சரி, நிக்கவே பரபரன்னு போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு இடத்துல கூட டயர்ட் ஆகாம ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கம்மிங் டு மை ஆக்டர்ஸ், ஸோ சஞ்சீவனா, இட்ஸ் ட்ரூலி எ பிளஸ்ஸிங் டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா அவரோட ஆக்டிங்கை நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கேன், டெலிவிஷன்ஸில் பார்த்துருக்கேன், அவரோட காம்பேரிங்கை பார்த்து ரசிச்சிருக்கேன். இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். பட் ஆஸ் அ பர்சனாக ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ கம்ஃபர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியும். ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இப்போ வளர்ந்து வரவங்க கூட நடிக்கும்போது ஒரு சின்ன இது கூட இல்லாமல் யூ மேக் யுவர் செல்ஃப் லைக் ரொம்ப ஈஸியாக வந்து பழகிறதுக்கு அவ்வளோ இதுவாக கொடுத்து. ஏன்னா அந்த எனக்கு பொதுவாக டப்புன்னு போய் பேசிட வராது, கொஞ்சம் யோசிப்பேன், ஏதோ மூடில் இருக்காங்களோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கதையை படித்த உடனே ஆதிநாதன் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டவுடனே சஞ்சீவ் சார் சூப்பர், செம்ம, இது வந்து பயங்கரமா வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் லுக் அண்ட் இது எல்லாமே காட்டினதுக்கப்புறம் சூப்பர், பக்காவா இருக்கு, செம்மையா இருக்கு, எனக்கு இவர் ஈஸியா பண்ணிடுவார் இது அப்படின்னு சொல்ற மாதிரி. அதை தாண்டி ஆஸ் அ ஹியூமனா ஒரு அண்ணனா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு தூக்கமே வராது, ஒரு மாதிரி ரொம்ப இதுவா உட்காந்துட்டு இருப்பேன். ரொம்ப யோசிக்காத, ஒன்றும் இல்லை, நல்லபடியா வரப்போகுது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத, ரெஸ்ட் எடு, நல்லா இரு. இப்படி ஒரு மாரல் சப்போர்ட்டும் கொடுத்து இவ்வளவு கூட நடிக்கும் போது உடனே பாராட்டி, அங்கேயே பாராட்டி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து, நிஜமாலுமே சஞ்சீவனா வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜீவாரவி சார், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சூப்பரா. அதாவது அவருக்கு ஏன் கூட நடிக்கும் போது பயமா இருக்கேன், இது என்னங்க இதெல்லாம் எனக்கு புரியல. எனக்கு இதை சொன்னா மைக்க கூட நம்பாதுன்னா சார் எவ்வளவு பெரிய ஆக்டர் சார் நீங்க. ஒவ்வொரு வாட்டி அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப சிறப்பான காட்சி வந்து உட்காந்துரும். அதை தாண்டி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது, ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசும்போதும் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக பேசுவார். அவர் கை குலுக்கும் போது அந்த கையில இருந்து வரும் ஒரு எனர்ஜி, அது வந்து ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்க முடியும், அந்த மாதிரிதான் இருக்கும் பார்க்கும்போது. எப்பயுமே அவர் பிளஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப இனிமையான மனிதர். அகைன் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரேகா நாயர் மேம், ஃபர்ஸ்ட் டைம் நான் இதான் உங்க கூட ஒர்க் பண்றேன். பிரிச்சுட்டீங்க நிஜமாலுமே. நான் ஷூட் கரெக்டா இவங்க எடுக்கும்போது நான் பார்க்கல, பட் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. அண்ட் நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரியலி மீன்ஸ் அ லாட். எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னும் போது நீங்க இப்படி பாராட்டு வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருப்பையா, நிஜமாலுமே இவர் கருப்பு தான். செட்ல எப்பயுமே எப்படியாதான் அந்த நேரம் இருப்பாரு, வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துட்டே தான் இருப்பாரு. அதனால வந்து ரொம்ப ஆர்வம், உழைச்சிக்கிட்டே இருக்காரு. சொல்லிட்டு இருப்பாரு, நான் நிறைய வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், நிறைய வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ இதுல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா, இதுல இருந்து எழுதி வச்சுக்கோங்க, இதுல இருந்து உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு வரப்போகுதுன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அது அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தோற்றமா இருக்கட்டும், அந்த கருப்போட இதுவா இருக்கட்டும், ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி. அண்ட் வினுஷா தேவி மேடம், சாந்தி கேரக்டர் இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு ஒன்று, இத்தனை பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சிட்டாங்க, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சிட்டாங்க. இந்த அடிச்சதை சொல்லுங்க, அதுவும் எஃபர்ட்லெஸ்ஸா தான் அடிச்சாங்க. ஸோ வினுஷா, அகெயின் வினுஷா இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஹீரோயின் கண்டிப்பா. ஏன்னா என்ன ரேஞ்ச் பாருங்க, என்ன ரேஞ்ச். இங்க இருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவும் நடிக்க முடியும், ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நடிக்க முடியும், அட் த சேம் டைம் ரிவெஞ்சும் எடுக்க முடியும்னா எவ்வளவு ரேஞ்ச் அவங்களுக்கு உள்ள கொண்டு போக முடியும்னு பாருங்களேன். ஸோ சான்ஸே இல்லை வினுஷா. இதுக்கப்புறம்
ஆன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் தான் நிஜமாலுமே. அண்ட் லாவண்யா, இவங்க ஒர்க்கும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெண்ணிலா செட்டில் தான் மீட் பண்ணுறேன். இவங்களை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நடிக்கும் போதே வந்து கனகச்சிதமாக இந்த கேரக்டருக்கு எப்படி இதை விட பொருளாம இருக்க முடியும், அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த வெண்ணிலாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் திரும்பி பவன் சாரை பாக்குறேன். சார் இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா சார்? அதனால தானே கண்ணா எழுதுறோம் அப்படின்னாரு. சார் எப்படி சார் இவ்வளோ ஸ்வீட்டா எழுதிருக்கீங்கன்னு அதை ரசிச்சு 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 நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க நடிச்சது நானுமே ரசிச்சேன். நிஜமாலுமே அவங்களும் தமிழ் பேசுற ஒரு ஹீரோயின் தான், கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஹீரோயின் தான். எல்லாரும் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்கள பாருங்க, இங்க இருக்கிறவங்க இன்னும் வளர வளர நம்மளும் வளருவோம். ஸோ அதனால வந்து உங்களோட பாராட்டுகளும் அவங்களுக்கும் போய் சேரணும். அவங்க ரொம்ப சின்சியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். தலைவர் பாட்டு ஒன்று வரும், சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ஓ வெற்றி வரும் இந்த மண் மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு அதான் தோணும் இந்த டீமை பார்க்கும்போது. பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஜஸ்ட் டு மேக் அ குட் கண்டென்ட், நல்ல கதையை உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணோன்றது தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை உங்க கூட பார்க்கறது தான். ஏன்னா நாங்க யாருமே பார்க்கல. உங்க கூட நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கை தட்டினீங்க பாத்தீங்களா, அப்பா இதை தவிர வேற எதுவும் இல்லை, நான் ஒரு 8 மாசம் கூட தூங்காம நடிப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு. நிஜமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அது காதுல கேட்கதான் இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேங்க, இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்கள், சாம்பவான்கள். நீங்க பல கதைகளை கொண்டு போய் நல்ல விதமா சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு பார்த்திருக்கும், பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ நீங்க எழுதுங்க. இந்த வேலை எங்களுக்கு, இந்த படம், இந்த சீரீஸ் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகளை தேடி தரத்துக்கு உங்க கையில இருக்கு, உங்க பேனால இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க வந்து எழுதுங்க. அண்ட் நடிச்ச குட்டீஸ் எல்லாமே இதோ இருக்கு. வாடி கியூட்டீஸ் இவங்க எல்லாம் வந்து நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, 4 டேக் வாங்குவோம், ஒரே டேக் இவங்க எல்லாருமே. இவெல்லாம் வந்து ஸோ இந்த வயசுல சார் இவன் ரொம்ப மோசமானவன் சார். இவன் வந்து முன்னாடி உட்காந்துருப்போம், எங்கடா டைலாக் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எப்படி இருப்பான் சார் அவன்? ஓகேயா, ஆக்ஷன் சொன்னாதான் நடிப்பான் அவன். நான் டே எனக்கு பார்க்கணும்டா அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் சொன்னாதான் நடிப்பான் அவன். ஆக்ஷன் சொன்னோம்னா எக்ஸ்பிரஷனோட பண்ணுவான், முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கட்டுக்கு அப்படியே இருப்பான், அப்படியே பார்க்க மாட்டான். சரியான டேலண்ட் அவன், ரொம்ப ரொம்ப பெரிய டேலண்ட். அண்ட் இன்னொருத்தர் மிஸ்ஸிங்கா இவரும் எக்ஸ்பிரஷனோட பேசுவாரு சூப்பரா, நீங்க பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஏஜ்ல வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பரா வந்து இந்த மெமரி பவரும் இந்த பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியுதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ கிட்ஸ், தேங்க்யூ. வேற யாராவது விட்டுருந்தேன்னா ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. அண்ட் உங்களோட நேரமும் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சாரி. ஆனா என்னால இதை பேசாம இங்க இருந்து நான் நகர முடியாது. ஸ்ரவாவும் பார்வதியும் ஸ்ரவா இந்த சூரஜோட ஒய்ஃபா நடிச்சவங்க, அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் பார்வதி ஒரே சீன் ரியல் வெண்ணிலாவா வந்திருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ரகுபதி அவங்களுமே வந்து அந்த சாந்தியா அந்த பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ டேலண்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா புல் பண்ணது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெருமையை சேர்த்துருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. வெரி சாரி, நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுனாலதான் நான் யாரையுமே தேங்க் பண்ணல. நான் ஒருத்தரை பத்தியும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்ணாரவி வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா எனக்கு பேச தெரியாதுன்னு, ஆனா சாட் ஜிபிடி விட அழகா பேசுவாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க கவனிச்சுன்னா தெரியும், காஸ்ட் அண்ட் க்ரூல இருந்து டோட்டல் டீம், ப்ரொடக்ஷன் நாமல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. குட்டீஸ கூட விடல. நான் வந்து நிறைய மறந்துடுவேன் இந்த சென்ஸ். எனக்கு அவங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணா அப்படியே இருப்பேன். பட் ஆனா என்னோட ஷூட்டிங் டேஸே ஒரு 2.5 டேஸ்ங்கிறனால எனக்கு எல்லாருமே அவ்வளோ பழக்கப்பட்டவங்க இல்லை, ஒரு 2 நாளுங்கிறனால.
ஆனா அவரு த்ரூ அவுட் இருந்திருக்காரு. ஒருத்தருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் வெண்ணிலா கேரக்டர் எனக்கு டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதை விடன்னு சொல்ல முடியாது. எனக்கு சீன் டைம்ல எல்லாம் வந்துட்டு வெண்ணிலா வந்து அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த கேரக்டரா வந்துட்டு இல்லைங்க வெண்ணிலா இப்படிங்க அதாவது ஒரு ஹஸ்பண்டும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வைஃப் வந்து வெண்ணிலா அப்படின்னு அந்த கேரக்டரை பத்தி எனக்கு அவ்வளவு சொல்லுவாரு. ஸோ ஹி சச் அ டேலண்ட் கண்ணா ரவி. அண்ட் கண்டிப்பா நான் ஜீவா ரவி சார் பத்தி சொல்லணும். நான் வந்துட்டு 2-3 ப்ராஜெக்ட் அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் நானும் இருப்போம். ஆனா நாங்க பாத்துக்கிட்டது இல்ல, பெருசா பேசிக்கிட்டது இல்ல. இன்னைக்கு நான் சொன்னேன் சார் நம்ம ஒன்னா பண்ணிருக்க ப்ராஜெக்ட் வந்திருக்கு சார் அப்படின்னு. அண்ட் வினுஷா வந்துட்டு நாங்க விஜய் டிவில இருக்கும்போது நாங்க பெருசா பேசிக்கிட்டது இல்ல. இங்க வந்து ஒரே நாள்ல அதுவும் பிரஸ் மீட்ல எல்லாம் பயங்கரமா ஹாப்பியா ஜாலியானோம். அண்ட் சஞ்சீவ் சார் கூட நான் ஒர்க் பண்ணல. ஆனா இவங்க எல்லாரும் சொல்றதை பார்த்து நான் ஒர்க் பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு நான் யோசிச்சேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ரேகா மேம். எனக்கு நான் இது வெப் சீரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தேன். அவங்கதான் அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேம். ரொம்ப 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 நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு சூப்பரா இருந்துச்சு. வினுஷா சொன்ன மாதிரி சொர்ணாக்கா பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ரோல். அண்ட் கருப்பு சார் அதே டெடிகேஷனோட அதே அவுட்ஃபிட்ல வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் பார்க்கும்போது சொல்லிட்டே இருந்தேன் மியூசிக் வந்து ஒரு வேற லெவல் ஒரு லைஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் எடிட் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஒண்ணும் இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் மறந்துட்டேன். இல்ல இது இவ்வளவு நேரம் போய் திரும்ப எல்லாம் எடுக்க மாட்டேன். நான் இந்த ஷூட் இவ்வளவு ஹெக்டிக்கா போனப்பையும் ஒர்க் பண்றதுக்கு இது நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ன்றது இல்ல. பட் ஆனா வந்து நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப கடுமையான உழைப்பு. எனக்கு ஈக்குவலா என்னையும் தாண்டி போட்டது வந்து என்னோட அசிஸ்டன்ட் சரவணாவும் என்னோட மேக்கப் மேன் கார்த்திக்கும். இதுல பல லுக் இருக்கு. நான் மாத்துறதுக்கு டயர்ட் ஆகணும் இல்லையோ, ஆனா அவங்க 2 பேரும் என்னை விட பயங்கரமா எஃபர்ட் போட்டாங்க. நான் சொன்னேன் கௌஷிக் சாரை பத்தி நான் பேசலையா? என்ன சொல்றீங்க? ஆமா தேங்க்யூ. அவங்க வேற யாராவது பேசணுமா? நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சித்தி மெட்டி ஒலி என்று இரவை பகலாக்கிய சின்ன திரைத்தொடரின் பெரிய தொடர்கள் எல்லாம் பேசி நடித்து பெயர் பெற்றவர். வற்றாத அன்பை வாரி வழங்கி அர்த்தமுள்ள வாழ்வை அற்புதமாக்கி கொடுத்த நட்பின் சஞ்சீவனம் நடிகர் சஞ்சீவ் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் இவ்வளவு பொறுமையா இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணோங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இங்க இருந்திருக்கீங்க இவ்வளவு நேரம். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. மேடையில வந்திருக்கும் பெரிய ஜாம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த தருணத்துல என்னன்னா வேடுவன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டரும் கௌஷிக் சாரும் தான் காரணம். கௌஷிக் சார் ரொம்ப 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 வருஷமா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கௌஷிக் சார்னு இந்த மேடையில் அப்படிதான் சொல்லணும், அதனால சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக கண்ணா வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. அதாவது எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. உண்மையிலேயே கண்ணா பத்தி சொல்லணும்னா ஒரு அருமையான ஒரு நடிகர். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்காங்க, தமிழ்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அது கண்ணா. அவ்வளோ டெடிகேஷன் இருக்கு. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ கண்ணா. அண்ட் டைரக்டர், நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வெப் சீரிஸ். நான் எல்லாரும் வெளியில வந்து ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா நடிச்சிருந்தீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் டைரக்டர் நடிச்சு காமிச்சுதான் நான் பண்ணாங்க. நானா சொந்தமா எதுவுமே பண்ணல, அவர் நடிச்சு காமிச்சார். எனக்கு வந்து இப்படி வேணும் இப்படி வேணும், கையை தூக்குறது கண்ணை சிமிட்டுறது கூட இல்ல கண் சிமிட்டிங்க 1 more அப்படிங்குவாரு. ஸோ அது கூட எனக்கு கண்ணு இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது கூட இல்ல கட் 1 more அப்படிங்குவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தைங்க வந்து நான் ரொம்ப அழகா இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு சீனு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.
இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து இங்க நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகர் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்துரு சார், சேது சார், விஜயராஜேஷ், தேங்க்யூ எவ்ரிபடி. நான் என்ன சொல்றது, கண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ கண்ணா சொன்னதே மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனோட தலையெழுத்தை முடிவு பண்றது கடவுள்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சினிமா, ஒரு வெப் சீரிஸ், இதோட தலையெழுத்தை முடிவு பண்றது நீங்க மட்டும்தான். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ கௌஷிக், அண்ட் தேங்க்யூ சாகர் சார், அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, முகுந்தன் ப்ரோ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். மறுபடியும் நான் வந்து உங்க டைம் நான் ரொம்ப எடுக்க விரும்பல, ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் மாஸ்க் போட்டிருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாளாவே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யூர் டைம். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. வினுஷா, லாவண்யா, ரவீனா, சின்ன வயசுலேருந்து ரவீனான்னு கூப்பிட்டு ஜீவ ரவீனா வந்து நாங்கள் அதான் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ரவீனா. அண்ட் ரேகா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரோலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க ரேகா. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான இன்னொரு தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் விபின் சார், அண்ட் எடிட்டர் சார், அண்ட் மிக்சிங் டோனி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது, அதுக்கும் சேர்த்து இப்போவே நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. நிறைவாக நாம் பேச அழைக்கிறோம் தேசிய விருது பெற்ற மல்லி குறும்பட இயக்குனர் மோகன் ராஜா, KS ரவிக்குமார் இயக்குநர்களிடம் சினிமா பயின்றவர். போலீஸ் டைரி, சிங்கப்பெண்ணை என்ற வெப் சீரிஸ் அடுத்து பரபரப்பும் கதை களத்தோடு ஒவ்வொரு நொடியும் யோசிக்க வைக்கும் ஒரு திரைக்குள் ஒரு சினிமா கண்டென்ட், ஒரு நியூ அட்டெம்ப்ட் கொடுத்த வேடுவன் வெப் சீரிஸ் இயக்குனர் பவன் அவர்களை பேச அழைக்கிறோம். என்னை வழிநடத்தும் வேளங்குடி கருப்பனுக்கு முதல் வணக்கம். தேங்க்ஸ் டு நியூஸ் ஃபார் கிவிங் மீ தி ஸ்கிரிப்ட். இந்த கதை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஃபர்ஸ்ட் இந்த கதையை கௌஷிக் சார்கிட்ட சொல்லும்போது இதை என்கரேஜ் பண்ணி, ஏன்னா இந்த கதையை பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதே ஃபர்ஸ்ட் கஷ்டம். அது நான் புரிஞ்சுக்கிட்டதே கஷ்டமா இருந்தது. அவரு அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லை சார் இதை பண்ணுவோம் அப்படின்னு என்னை கடைசி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ண கௌஷிக் சாருக்கு நன்றி. அதே மாதிரி சிஜு சார், அவருக்கு சொல்லணும், அவர் ஒவ்வொரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவர் நரேட் பண்ணும்போதே எக்ஸைட் ஆனாரு. ஒவ்வொரு வாட்டி சேனல் மீட்டிங் போகும்போதும் சிஜு சார் என்ன எக்ஸைட்டாகவே என்கரேஜ் பண்ணுவார். நல்லா வரும் பண்ண, நாங்கள் அவங்க கூட இருக்கோம், இப்படி எக்ஸைட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு இந்த இடத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி Z5 டீம், லாயட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மோகன் ப்ரோ, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் மாதிரி என் கூடிய இருந்து நானும் அவரு இந்த கதைக்காக நாங்கள் பேசினது நானும் அவர் மட்டும்தான். இந்த 3 மாசத்துல என் ஒய்ஃப்ட பேசினதோட அவர்கிட்ட பேசினதான் அதிகம். அவ்வளோ பேசியிருக்கேன். அவரும் நானும் உட்காந்து 24 மணி நேரம் இந்த கதையை பற்றி பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் அவர் கூட இருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் என் டீம், டைரக்ஷன் டீம், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் கூடிய இருந்ததுக்கு எல்லா விதத்துலையும். அப்புறம் முக்கியமா இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்த சாகர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்ட உடனே எனக்கு இந்த ரைட்டிங் பிடிச்சிருக்கு, இதை பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கிரியேட்டிவிட்டியில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத, இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தாங்க. எந்த விதத்துலையும் ப்ரொடக்ஷன்ல இருந்து கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் நினைச்சதை பண்ண முடிஞ்சது, அதனாலதான் இந்த ப்ராடக்ட். ஸோ அவர் மட்டும் இல்லாம சந்துரு சார், கதை மேல இருக்கிற ஈர்ப்பால இந்த கதைக்குள்ள வந்து வேலை பார்த்த சேது சார், நான் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற ராஜேஷ்,
அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன்ல, அதாவது சாப்பாடு கொடுக்கறதுல இருந்தாங்களே, செம்ம ப்ரொடக்ஷன் சார். சார் சார் இது சாப்பாடு சூப்பராக இருந்தது ப்ரொடக்ஷன். எங்களை வந்து டே அண்ட் நைட் வேலை பார்க்க வச்சதே அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான். அவ்வளோ நல்லா இது பண்ணாங்க. அஜித் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த சாகர் சார் வந்து பேசிட்டு வந்து அங்கே சொன்னார், பவன் உங்கள் பேரை சொல்ல மறந்துட்டேன் சாரின்னார். சார் நம்ம மற்றவங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ், அவன் பேர் சொல்லணும் சார். நான் தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே தானே இருக்கேன், நமக்குள்ளே சார், நம்மளாம் ஒன்று தானே இதுக்குள்ள, அதனால பேர் சொல்லணும். உங்கள் பேர் சொல்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கணும். எங்கள் பேர் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரொடியூசர் பேரை நாங்கள் சொல்ல வைக்கணும். அதை இந்த டீம் பண்ணியிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த டீம்ல இருந்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும்னா, கண்ணாவை பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். கண்ணா வந்து இந்த கதையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணி பார்த்தா அவ்வளோ இருக்கும். அதுக்குள்ள அவ்வளோ சென்சிபிளா இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது தப்பா வருதான்னு ஒவ்வொரு செகண்டும் கேட்பாரு. எது சொன்னாலும் திருப்பி சலிச்சுக்காம உண்மை போவாரு. ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணா தான். இந்த கதை பண்ணும்போது பல ஆப்ஷன் யோசிச்சோம். நாங்க ஃப்ராங்காக சொல்றோம், பல ஆப்ஷன் யோசிச்சோம். பட் கண்ணா நடிச்ச அப்புறம் இப்ப சொல்றேன், கண்ணா உங்களை தவிர அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. உங்களை அதை மட்டும்தான் முடியும். கண்ணா ஒரு நாள் பேசிருக்கும்போது சொன்னார், சார் அடுத்து என்ன மாதிரி பண்ணலான்னாரு. உங்களுக்கு எல்லாம் பண்றதுக்கெல்லாம் நான் தீனி போடுற அளவுக்கு கதை பண்ணுவாங்க, கதை கிடைக்கட்டும் நான் சொல்றேன், அப்புறம் பேசுவோம் நம்ம அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நடிப்பு மேல இருக்கிற பேஷன், டெடிகேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டா என்னாலும் பண்ணலாம். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. அண்ட் சஞ்சீவும் நானும் பல வருஷமா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். சஞ்சீவ்கிட்ட எனக்கு ஒரு சின்ன விஷயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கு இவர்கிட்ட, அது ஏதோ ஒன்று வெளில கொண்டு வரணுமே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அது அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்கும், எப்பவுமே ஒரு அழகான ஒரு யதார்த்தம் இருக்கும். நார்மலா பேசும்போதே அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்கும். எல்லார்ட்டையுமே அந்த அன்பு அப்படியே காமிப்பாரு. ஸோ இந்த அன்போட ஒரு வில்லன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கதையில பேசும்போது கௌஷிக் தான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணாரு, சஞ்சீவ் எப்படி சார் இருக்கும்னாரு. பர்ஃபெக்டா இருக்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கெட்டப் மாத்துறது கொஞ்சம் அவருக்கு வந்து அந்த கெட்டப் யோசிச்சாரு, இந்த தாடியோட வந்தா தப்பாயிடுமா, நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. அழகா இருந்தாரு. சூப்பரா பண்ணீங்க சஞ்சீவ், சூப்பரா பண்ணீங்க. அவரை ரசிச்சது நான் மட்டும் இல்ல, மியூசிக் வரைக்கும் அவரை ரசிச்சிருக்காங்க. இவர் வந்து சஞ்சீவுக்கு போட்ட தீம் இருக்குல்ல, அப்படி ரசிச்சு போட்டு சில இடத்தெல்லாம் இதுவா போயிடுவார். அப்புறம் நான் சார் அது இல்ல கேரக்டர் போயிடும், நீங்க மாத்துங்கன்னு. விபின் ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு கரெக்ஷன் சொன்னாலும் சலிச்சுக்காம இந்த கதை கெட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதுவா இருந்தாரு. நான் எத்தனையோ கரெக்ஷன் நான் அவர்கிட்ட சொல்லி இல்ல வேற மாதிரி போகுது, இது வேற மாதிரி போகுது, மாத்துங்க, இப்படி மாத்துங்கன்னு நிறைய நாங்க பேசியிருக்கோம். அதை அழகா மாத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வினிஷா, சாந்தி, இது கதையிலேயே ரொம்ப ரிஸ்கான கேரக்டர் சாந்தி தான். அது பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு என் மைண்ட்ல எழுதும்போது ஒரு நந்திதாஸ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு, அப்படிதான் யாராவது ஒருத்தர் மைண்ட்ல வச்சு எழுதோம்ல, அப்படி எழுதுனது. அப்படி ஒரு நந்திதாஸ் எங்களை கிடைச்சாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு ஜீவா ரவி சார். இதுல ரொம்ப முக்கியமான என்னன்னா, இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுல நான் கூப்பிட்டா எந்த கேள்வியுமே கேட்காம ஒரு ஆர்டிஸ்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய சந்தோஷம். அப்படி வந்ததுதான் ஜீவா ரவி சார், லாவண்யா, இவங்கெல்லாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. கதை கூட சொல்லுவாங்க, வாங்க நான் பண்றேன் அப்படின்னா நம்பி வருவாங்க. ரேகா, கோபியும் சுராஜும், எடிட்டர் சுராஜ் கவி, கோபியும் என்னோட கிளாஸ்மேட்ஸ். அவங்க ஒன்னா படிச்சவங்க நாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்னன்னா, எதுவுமே பேசாதீங்க, எல்லாத்தையும் எனக்காக எல்லா விதத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து எல்லாமே பேமெண்ட்லேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, டிமாண்டே பண்ண மாட்டாங்க. நான் கூப்பிட்டா வருவாங்க. பார்வதி வந்து நீ எவ்வளோ பிஸியாக இருக்கான்னு தெரியும், ஒரே சீன் நம்ம வாமானா எதுவுமே கேட்கல, சார் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வரேன் அப்படின்ட்டு உள்ள வந்து நடிச்சுட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நான் கூப்பிட்டா வரேங்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ், இவங்களால தான் செட்டு ஜாலியாக இருந்தது. எல்லாமே இவங்க அந்த டயர்னஸை போக்குறதே இவனுங்க 3 பேர் தான். இவங்க தான் அங்கங்க எங்களை காப்பாற்றிட்டே வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன், என்னுடைய முதல் படத்தின் கேமராமேன். அதுக்கப்புறம் இப்போதான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். சலிச்சுக்காம வேலை பார்ப்பாப்ல. கதை கேட்டோன்னு என்ன சொன்னார்னா, என்ன வேணுமாடு நான் கூட இருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் கூட இருந்துச்சுன்னு தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சுராஜ் வந்து நாங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
வேலை பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டோம். நான் என்ன கேட்டாலும் பண்ணுவார் கூட இருந்து. எனக்கு இன்னொரு கோட ஏற்ற மாதிரி கூடயே இருந்தவர். அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும், ஹரி, டோனி, பாவமாக இருக்கு அவரை பார்த்தா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. நல்லா பின்னி எடுத்துருக்கோம். தேங்க்ஸ் டோனி. வேற எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இந்த கதையை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உதவி செய்த, உயிர் கொடுத்து நடித்த நடிகர்களுக்கும், உயிரை கொடுத்து வேலை பார்த்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி சார். நம்ம சொல்லிட்டே இருக்கோம், முகுந்த், அவினாஷ், ரவி, அவங்க 3 பேரும் கொஞ்சம் ஸ்டேஜ்ல வந்தா அவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். Avinash from marketing, Mukund from my team, and Ravi. Ravi, yeah, okay. So Ravi is also a very important part of the Z5 team. Trailer la avaru dhaan design panni cut பண்ணுவாரு. So thank you so much. டீம் ஒர்க் டெஃபினெட்லி ஒரு பிக் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்டென்ட் ஹெட் கௌஷிக் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. தொடர்ந்து எல்லாமே ஹிட்டா இருக்குது. வேடுவம் அக்டோபர் 10 ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஹிட் நேம் கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த டீம் கிட்ட உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். நான் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய பேர் எனக்கு ரொம்ப வருஷமா என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுப்பீங்கன்னு என்ன கேட்கறவங்களே நிறைய பேர் இதுல இருக்காங்க. ஸோ உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல நீங்க சப்போர்ட் பண்ணி இதை எடுத்துட்டு போங்கண்ணா. மீனாட்சிண்ணா எங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சித்ராண்ணா எல்லாம் நீங்க பார்த்து வளர்ந்தவன் நானு, நீங்க தான் பண்ணணும் சார். அப்ப நான்லாம் கேள்வி கேட்க வேணாமா சார்? என்னண்ணா கேளுங்க, எல்லாருமே கேட்கலாம். அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் சார். பவன் சார், டைரக்டர் சார், உங்களுக்கு தான் உட்காருங்க. ஹலோ சார், சொல்லுங்க. இந்த 40 பேரை கொண்டவருங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்ல இப்போ டயலாகா சேர்த்ததா சார்? அதே மாதிரி இந்த அரசியல் உண்மை அதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸுக்கு இதுவா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லடா, இது வந்து காலகாலமா எல்லாத்துலயே இருக்கிற பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இல்ல. இல்ல நான் கேக்குறது பாலிடிக்ஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. அல்ல அதெல்லாம் கரெக்ட். 40 பேருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். இல்ல நாங்க ஷூட் பண்ணது எப்போ, நான் முன்னாடியே எடுத்தது தான். ஓகே, அப்புறம் எங்ககிட்ட. ஓகே சார். அதே மாதிரி நல்லா இருந்தது வெப் சீரிஸ். தேங்க்யூ. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க எடிட்டரும் அந்த ஒரு இந்த கருப்பு சட்டை ஒரு கருப்பன் அவரும் உங்க கிளாஸ்மேட்னு சொன்னீங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. கிளாஸ்மேட் மட்டுமா கிளாஸ்மேட்டும் கூட இல்ல ரொம்ப ஈடுபாடா ஒர்க் பண்ணிருக்க மாதிரி இருந்தது. அதாவது படிக்கிறதுக்கு அப்புறம் அவரு கருப்புலாம் இப்பதான் பாக்குறேன். படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. காலேஜ்ல படிச்சதுதான். அவங்களும் நடிப்பு தொழில் அப்படியே வந்தாங்க. எடிட்டர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தேவைப்பட்டாங்கன்னு கூப்பிட்டோம். நீங்க மீனாட்சி பேரை சொல்லிட்டதுனால மைக்க புடுங்க பாக்குறாரு. இன்னும் ஒரே ஒரு question. அதாவது சார், இந்த காதலி விஷயம் இருக்குல்ல, எனக்கு ஒரு சஞ்சய் அவரை பாக்குறப்ப இவ்வளவு பெருந்தன்மையான கணவரா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி என் காதலிகளையும் யார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல, என் மனைவியும் யாரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல. அந்த மாதிரி எல்லாம் நிஜத்துல இருக்காங்களா? முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்கோம். என்னன்னா, அவரு பொண்டாட்டியா அவங்கள நினைக்கல. சரியா? அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா தான் இருந்திருக்காங்களே தவிர இவருக்கு ஒய்ஃபா அவருங்க எங்கேயுமே இருக்கல. சோ அப்படி இருக்கிற ஒரு தியாகிக்கு இவர் பெருந்தன்மையா இருக்கிற தப்பே இல்லைல்ல. அவங்களுக்கு இவரும் விட்டு கொடுத்து போனோம்ல லைஃப்ல. பவன் சார், சாந்திமான்னு தான் கூப்பிடும். பவன் சார் சொல்லுங்க. இதுல வந்து ஒரு டயலாக் வருது, மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. அது கொஞ்சம் இதாகல. அந்த டைலாக் வந்து சஞ்சீவ் சாரை வச்சு பேக்ரவுண்ட் பேச வச்சிருக்கீங்க. சஞ்சீவ் சார் விஜய் சாரோடைய நண்பர். அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டைலாக் மாதிரி இருக்கு. அது வந்து மனதில் வச்சு எழுதுனதா, இந்தியா எழுதுனதா? இல்லைன்னா சஞ்சீவ் சாருக்காக வச்சது இல்லை. கமிஷனர் வந்து ஜென்ரலா சொல்லுவாரு, நல்லது பண்றவங்களும் இங்க வளர விட மாட்டாங்கன்னு. அது யாரா வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இல்லை, அது எப்பல இருந்தும் நல்லது பண்ண ஒருத்தன் கிளம்புனா வளர விட மாட்டாங்கிறது தான். அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. கௌசிக் சார். எஸ் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்துல வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் முழுமையாவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சது தமிழ்ல தான் டைட்டிலே கொடுக்குறாங்க. நீங்களா சஜஷன் பண்றீங்களா இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்களா தமிழ்ல தான் வைக்கணும்னு? இல்ல சார், இதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான். ஸ்கிரிப்டா வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து
நான் இங்கே சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. ஃபிங்கர் டிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம். எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் டைட்டில்? தமிழில் வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. செங்கலம்னு வச்சோம். நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன. ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோம் இல்லையா. இப்போ வேடுவன் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு தெரியல. ஹண்டர், அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வந்து வேடுவன் இருக்கு. அது வந்து செய்யோன்னு இருக்கு. அதோட ஈக்குவலண்டா வந்து நம்ம வெடுவன்னு வச்சோம். செய்யோன்றது வந்து அந்த கேரக்டரு. ஆனா அவர் வந்து வெடுவனாவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெடுவன் அப்படின்னு வச்சோம். ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட தமிழை பத்தி நம்ம எவ்வளோ பெருமையா இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பத்தி. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், இன்ஃபேக்ட் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்னு கூட நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஷோக்கு தமிழ்ல பேர் வைக்காம வேற யார் வைக்க போறாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் எல்லாமே தமிழ்ல மாத்தி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தமிழ்ல வேணும்னே உட்காந்து நாங்க வந்து இன்ஃபேக்ட் முகுந்தோட உட்காந்து இதுக்கு தமிழ்ல டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அது ஒன்று கேட்சியா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்ட் சார், இந்த வெப்சீரிஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா. ஹீரோ வந்து 4 படம் ஃபிளாப் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட் கொடுக்குறாரு. ஆமா, கொடுக்கும் போதே கடைசியா சொல்றாரு நான் இனிமே நடிக்க மாட்டேன்னு. இப்போ இருக்க நடிகரும் அதே மாதிரி தான் உச்சத்துல இருக்க, நான் வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா? அதுல அவங்க நண்பரை வேற நடிக்க வச்சிருக்கீங்க. இருக்கிறதுனால சேர்த்துக்கீங்களா? இல்ல அப்படிலாம் யோசிக்கல. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே தொடர்ந்து 4 படங்கள் ஃபிளாப் கொடுத்தாரு அப்படிதான் சொல்றோம். அதுக்கு முன்னாடி அவரு ஹிட் கொடுத்தவரு அப்படின்னா அது அந்த கதைக்கான ஒரு இதுவா தான் போனோம். சார், டேரக்டர் சார் சொல்லுங்கண்ணா. அந்த ஃபர்ஸ்ட் வீரமணியுடைய லைஃபை தான் எடுத்திருக்கீங்களா? பீச்சில் ஷூட் பண்றது இல்லைண்ணா, அதே நடந்தது அப்படியே. இந்த கதை ஃபுல்லாவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்றோம். என்னன்னா உண்மை யாரும் நம்புறதுல எல்லாரும் எதை நம்புறாங்களோ அதான் உண்மை. எல்லாரும் எதை நம்புறோம்? நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே. அது எந்த ரூபத்துல வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான். இப்போ ஒரு நியூஸை 10 பேர் நம்புறதுக்கும் 10,000 பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10,000 பேர் நம்பினா அது உண்மையாக ஆரம்பிக்கும், அது பதிவாயிடும், அது அப்படியே வரலாறு ஆயிடும். சரி, இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். சோ அது மாதிரி நியூஸ்ல இருந்தே எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான். அது கரெக்ட் தான். அது அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அந்த கதையை சொல்லும்போது நடிகர்கிட்ட வந்து ப்ரொடியூசர் சொல்லுவார்ல, அந்த நடிகை கதையெல்லாம் மாத்தாம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனா அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லிருக்கீங்க. அது நீங்க ப்ரொடியூசருக்கு தான் கேட்கணும். டைரக்டர் சார் சொல்லுங்க. சாரி, கொஸ்டின் சார். ஒவ்வொரு கேரக்டருமே நீங்க சூஸ் பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ரோக். தேங்க்யூ. கண்ணா ரவி, நான் வந்து ஒரு ராஜேஷ் கண்ணாவை பாக்குறேன். சூப்பர் ஃபியூச்சர். அப்புறம் வினுஷாவோட கேரக்டர் அண்ட் இந்த ஈஸ்வரி ராவோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் சூப்பர். தட் இஸ் சேயிங் அ டால் ஆர்டர். பட் அவ்வளவு தூரம் பண்ணாங்க. லாவண்யா இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள், சிஸ்டர், எனிபடி சிஸ்டர். ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா, அந்த இவங்க வீட்டுக்கு ஆக்ஷன் போறாங்க இல்லையா, வினுஷா இவங்கள முடிய கண்ணாவை, அப்போ வந்து தெரிஞ்சுடுறது யார் வீட்டுக்கு. அந்த போஸ்டர் நீங்க காமிக்கிறீங்க, ஆதியோட போஸ்டரும் அந்த ஹென்ச்மேன் வந்து ஒரு குரூப்பா 4 பேர் போவாங்க. That could have been, the suspense could have been retained for 2 more minutes. என்னோட சின்ன ஒப்பீனியன். அது நம்ம ட்ரெய்லர்லயே சொல்லிட்டோமே. நான் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? ஆல்ரெடி டோல்ட். Great product sir, and please do more such products. சஞ்சய் சார், இங்க சார் சஞ்சய், ஒரே செகண்ட். சார் கேட்ட இதுக்கு வந்து இன்னொரு கருத்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நானும் ஒரு காலத்துல நடிச்சவன் தான், நானும் கேள்வி கேட்டவன் தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்றேன். கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டாரு. எங்களுக்கு அது நியாயமா பட்டுச்சு, அதை நாங்க மாத்தினோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பா மாத்தலாம். சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்ய, எனக்குன்னு அப்படி வெய்யின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது சார். சஞ்சீவ் சார், சார் நீங்க மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்க ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர். ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து ஜி வந்து உங்களை எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பரா வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதை பார்த்து நாளைக்கு விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது?
நீங்க சொல்றது கரெக்ட் தானே. இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம் வந்து ஒரு ஓகே டிவில ஒரு நல்ல பேர் கிடைச்சது. பட் நம்ம எல்லா நடிகரும் நினைச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம், அவ்வளவுதான். சார் சஞ்சய் சார் அது மாதிரி பேசுறப்ப ஒரு 5-6 நாளா உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா? ஏன்னா உங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கு, அவர் மேல அனுபவமும் இருக்கு. நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்ட்ண்ணே. மனசும் வருத்தமா இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டா விசாரிச்சு எல்லா உண்மையும் வெளில வரும்னு நம்புறேன். படத்திலேயே வந்து இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணத. பட் ஆனா இது 41 பேர் இறந்திருக்காங்க, அதை கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க என்ன வாயே திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிருக்காரா இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. இந்த கதையை பத்தி பேசுவோம்னா நீங்க அதான் சொன்னல, நீங்க கேட்கறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம அங்க இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும். சார் டைரக்டர் சார், அது மாதிரி படம் வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்கள்ல டயலாக் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா, என்னன்னா மெயினா அந்த கமிஷனரும் கண்ணாரவி சாரும் பேசிக்கிறாங்கல்ல. அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஹெட்லைன்ல வரும் சார்னு. ஆக்சுவலா பத்திரிகைங்க டிவிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்தாதான் ஹெட்லைன். அப்போ கமிஷனருக்கு தெரியாம எப்படி எங்களுக்கு தகவல் வரும்? அதை அப்படி பார்க்க கூடாது. என்னன்னா ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல, இது அந்த கதைக்குள்ள இருக்கிற படம். ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது. சினிமால சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்றாங்க, ஹீரோயிசத்துக்காக ஏத்துறாங்க அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனா ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் சினிமாவா பார்த்து, அது சினிமா, அது சினிமாக்குள்ள இருக்கிற கதை அது. மேடம் ரேகா நாயகர் மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். என்னன்னா நீங்க பேசுறப்ப சொன்னீங்க நான் வந்து எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்சிங் அதெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. ஆனா சரக்கும் சூடா தான் இருக்கும். மர காப்பி அளவுக்கு சூடா இருக்காது, ஆனால் சூடா தான் இருக்கும். அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளார வரல. நீங்க இங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கெல்லாம் எழுதாமலாம் நீங்க எல்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல நல்ல படங்கள் நடிச்சா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்க எழுதுறீங்க, நீங்க எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது தான் என்னோட வருத்தம். கண்ணா ரவி சார்கிட்ட கேட்டு பாருங்க. அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிட்டு இருக்கோம், பேசுறோம். இப்போ எழுதுறதை விட்டு பேசுறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் முன்ன இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்க நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில உட்காந்துருக்கோம். அதை தான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்குறோம். நன்றி நன்றி. சரக்கு எப்போ அடிப்பீங்கன்னு சொல்லுங்க, வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டைரக்ட் சார், இங்க ஒரு கேள்வி. படத்துல வந்து ஆதிநாதன் இருக்கார்ல, வில்லன் இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் வீட்டை காட்டும் போது வந்து மருது சகோதரர்கள் போட்டா காட்டுறீங்க. அது மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால. அப்படியா? அதுக்காக தான் மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால. சரி, இது மருது சகோதரர்கள்ங்கிறது ஒரு சின்ன ஐடென்டிட்டியா இருக்கட்டுமேங்கிறதுனால வச்சதுதான் அது. மற்றபடி எந்த இதுவும் இல்லை. வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். அக்டோபர் 10 ஸ்ட்ரீமிங் ஆகுது. இப்போது ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம். ராஜேஷோட பிரச்சனை என் பிரச்சனை இல்லை. சார் சந்துரு சார் வாங்க சார். ராஜேஷே திட்டுறானுன்னு சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேற நீ. சேதுனே, அண்ணே இபி சேதுனே, வாங்க வாங்க. முகுந்த் ப்ரோ கூப்பிடுங்க. ஒன் செகண்ட். அவினாஷ் சார்
முகுந்த் ப்ரோ, அவினாஷ் சார். அவினாஷ் சார் எங்க? யார் சார்? இல்ல அவினாஷ் சார் தானே. முகுந்த் சார் வந்துட்டாரு. வாங்க அவினாஷ் சார். முகுந்த் சார் வாங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் சேர்ல நீங்க உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா மத்தவங்க பின்னாடி உட்கார்ந்தாங்க. வாங்க சார், அதே மாதிரி சேர்ல உட்காந்துங்க சார். சேர்ல உட்கார்ந்தவங்க அப்படியே உட்காந்துடலாம், மத்தவங்க பின்னாடி வந்துருங்க சார் போட்டோஸ்க்காக.